நான் இங்கிலாந்தில் இருந்த 2ஆம் ஆண்டின் இறுதியில் பிரம்மஞான சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர்களுடன் எனக்கு பழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் இருவரும் மணமாகாதவர்கள். அவர்கள் கீதையை குறித்து என்னிடம் பேசினர். சர் எட்வின் ஆர்னால்டு மொழி பெயர்த்திருந்த கீதையை அவர்கள் படித்துக் கொண்டிருந்தனர். அசல் நூலை தங்களுடன் சேர்ந்த படிக்க வருமாறு என்னை அழைத்தார்கள். அத்தெய்வீக நூலை சமஸ்கிருதத்திலோ குஜராத்தியிலோ நான் படித்ததில்லையாகையால் எனக்கு வெட்கமாகிவிட்டது. நான் கீதையை படித்ததே இல்ல. ஆனால் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியுடன் அதை படிப்பேன் என்பதை நான் அவர்களிடம் சொல்லியாக வேண்டியதாயிற்று. சமஸ்கிருதத்தில் எனக்கு இருந்த ஞானம் சொற்பமேயாயினும் மொழிபெயர்ப்பு எந்த இடத்தில் அதன் பொருளை சரியாக கொண்டு வர தவறியிருக்கிறது என்பதை கூறும் அளவுக்கு மூல நூல் எனக்கு விளங்கும் என்றும் அவர்களிடம் சொன்னேன். அவர்களோடு சேர்ந்து கீதையை படிக்க ஆரம்பித்தேன். அதன் 2வது அத்தியாயத்தில் காணும் சில ஸ்லோகங்களின் கருத்து இது: இந்திரிய விஷயங்களை தியானிக்கிற மனிதனுக்கு அவற்றினிடம் பற்றுதல் உண்டாகிறது. பற்றுதலிலிருந்து ஆசை